போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீதியரசர்களுமே என்ன சொன்னாங்கன்னா, புதிய அரசு நீங்க பதவி ஏற்றிருக்கிறீங்க, இந்த கோர்ட் உத்தரவு கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் எல்லாம் ஒரு முறை இருக்கட்டும், அது ஓரமா வைப்போம். இந்த நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல், உங்களுடைய பதில் என்ன, கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன, நிலை என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க டைம் கேட்டாங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி நாங்க பதில் மனு கொடுக்கிறோம் சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிர்மல்குமார் அமைச்சராகவும் இருக்கிறார். அப்ப பத்திரிகையாளர்களை போன்ற நல்ல நண்பர்கள் கேட்கிறாங்க, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றுறது இருக்கு, அந்த உத்தரவு இருக்கு, அதுல என்னங்க எப்ப ஏற்ற போறீங்கன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது, 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடைமுறை இருந்ததோ, 10 வருஷத்துக்கு முன்பு என்ன நடைமுறை இருந்ததோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும், அரசினுடைய நிலைப்பாடு தான் அவர் சொல்றார். கடந்த வருஷத்துல சேகர் பாபு எப்படி முந்திரி கொடுத்தனமா பேசுவாரோ அதே போல திரு நிர்மல்குமார் பேசுறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நடைமுறை தான் தொடரும்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறை தான் தொடரும்னா, அப்ப நீதிமன்றத்தை நீங்களே அவமதிப்பது நியாயமா நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்துக்கள்லாம் ஒரு விதமான மனப்பாங்கு, முஸ்லிம்களை வெளியில கொண்டு வரதுனா இது இரட்டை டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலைப்பாடா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கடந்த திமுக அரசு தன்னுடைய அகங்காரத்துடைய இந்து விரோத தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க நடந்து கொண்ட முறை என்பது அதனுடைய விளைவு எங்க இருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். நிச்சயமா தீபம் ஏத்துனா எவ்வளவு இந்து பக்தருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்கிறீங்கன்னா பெருமை விஜய்க்கு சேருமே ஒழிய, நீங்க தடுத்தால் எதிர்வினை செய்தால் நடைமுறைப்படுத்த மாட்டோம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக திராவிட மாடலும் இப்பொழுது நடக்கக்கூடிய திருச்சபை மாடலும் ஒன்று. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவனர் ராம ரவிக்குமார் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த் சார், இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான அந்த வழக்கினுடைய மனுதாரரே நீங்க தான். கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கீங்க, கண்டிப்பா நான் அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி இருக்கிறது? நேற்று கூட பரபரப்பான செய்திகள்லாம் கூட பார்க்க முடிந்தது. இன்றைய நிலவரம் என்ன? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கு கடந்த ஆண்டு கார்த்திகை தீபத்திற்கு முன்பாக வழக்குக்கு நம்ம மனு கொடுத்தோம். திருக்கோயில் நிர்வாகம் நாங்க வழக்கமா ஏற்றுற இடத்துல கொடுக்கிறோம்னு சொல்லி பதில் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில நாங்க நீதிமன்றத்தை நாடுனோம். 1996 ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்டது என்னன்னா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா காம்பவுண்ட் அந்த சுற்றுச்சுவரிலிருந்து 15 மீட்டர் தள்ளி எங்க வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில தீபம் ஏற்றுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கு தொடுத்தோம். கடந்த அரசு திராவிட மாடல் அரசு உங்களுக்கே தெரியும் எப்படி எல்லாம் இந்துக்களுக்கு விரோதமா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு தொடுத்தோம். வழக்குல நம்முடைய வழக்கறிஞரை பாதித்தாங்க. நீதியரசர் நேரடியா களத்துல போய் பார்வையிட்டாரு. அந்த எதிர்த்தரப்பாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டது. டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி மாண்புமிகு நீதியரசர் ஐயா GR சாமிநாதன் அவர்கள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. நான் டிசம்பர் 2ஆம் தேதி திருக்கோயில் நிர்வாகம் சுப்பிரமணிய சாமி டெம்பிள் திருப்பரங்குன்றம் அந்த அலுவலகத்துல போய் ஜட்ஜ்மெண்ட் காப்பியையும் ஒரு ரெக்வசிஷன் லெட்டர் ஒரு கடிதத்தையும் நாங்க சொல்றோம். நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை, அதனால கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்குரிய வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க கொடுத்தோம். ஜட்ஜ்மெண்ட் காப்பி மாத்திரம் நான் 1ஆம் தேதி போய் முருகன் அவருடைய சன்னதியில ஜட்ஜ்மெண்ட் காப்பி வச்சுட்டோம். இந்த கடிதமும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுத்துட்டு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு தேவையான நெய், திரி, கற்பூரங்கள் உள்ளிட்ட எல்லாமே நாங்க கொடுத்துட்டோம். டிசம்பர் 3, 2025 நாங்க அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி வரைக்கும் பார்த்தா மேல மலை உச்சியில இருக்கிற தீபத்துள்ள தீபம் ஏற்றுறதுக்கான எந்த முன்கட்ட பணிகளையும் அவங்க ஆயத்த பணிகளை செய்யல.
அதனால நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு போனேன். 3 மணிக்கு அந்த வழக்கு எடுத்தாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கான வேலை நடக்குதா அப்படின்னு கேட்டபோது, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வாதிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, 6 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. அதாவது டிசம்பர் 3, 2025 6 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க இந்த வழக்கு இந்த நேரத்துக்குள்ள எடுத்து தவறு அப்படின்னு சொல்லுவேன். மாண்புமிகு நீதியரசர் சொன்னாங்க, 6:05க்கு இந்த வழக்கை நான் எடுக்கிறேன். நாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்க, ஏன்னா அவங்க 6 மணிக்குள்ள சொல்லி இருக்கிறாங்கல்ல, 6:05க்கு எடுக்கிறேன்னாங்க. அப்புறம் 6:10க்கு எடுத்தாங்க அந்த வழக்கு. அப்ப கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதா நமக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உத்தரவின் அடிப்படையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேல கார்த்திகை தீபத்தூண் மேல இருக்கு பாருங்க உச்சியில, அங்க மட்டும் ஏத்துன்னு சொல்லல, இங்கமும் ஏத்துங்க. நீங்க வழக்கமா மூர்த்தி தீபம் ஏத்துறீங்கல்ல, அந்த இடத்துல உச்சி பிள்ளையார் இவங்க சொல்லுவாங்க, 30 உச்சிகள் இருக்கு, முகடுகள் இருக்கு. அப்ப டாப் ஆஃப் ஹில்ல நீங்க ஏன் ஏத்தலன்னு கேட்ட போது இந்த அரசு தரப்புல சொன்னாங்க, நாங்க ஏத்திட்டோம். நாங்க எங்க ஏத்துனீங்க? வழக்கமான இந்த வடிவேல் காமெடி மாதிரியே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க கோவில் தரப்பாரு. நாங்க வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்தணும் அப்படின்னு சொன்ன பிறகு நீதியரசர் சொன்னார், அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் நேர மலை உச்சிக்கு போகணும், நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்துற அடிப்படையில மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கான வேலையை செய்யல. அப்புறம் மனுதாரர்கள் உள்ளிட்ட 10 நபர்களை நீங்க மலைக்கு போகணும், உங்களுக்கு சிஎஸ்ஐ மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போட நான் அலோவ் பண்றேன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாங்க. நாங்க உத்தரவெல்லாம் வாங்கிட்டு நாங்க டிசம்பர் 3, 2025க்கு போயிட்டு இருக்கோம். மாண்புமிகு நீதியரசருடைய உத்தரவு, மனுதாரர் உள்ளிட்ட 10 நபர்கள் மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும், திருக்கோயில் நிர்வாகம் உடன் செல்ல வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த போது நாங்க நேர கோர்ட்ல இருந்து நாங்க வர்றோம். வருகின்ற பொழுது அப்பொழுது மதுரை ஆணையராக இருந்த மிஸ்டர் லோகநாதன், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத் மிஸ்டர் இனிகோ திவ்யன் உள்ளிட்ட போலீஸ் துறையினர் எங்களை தடுத்தாங்க. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. ஏன்னா கார்த்திகை நாள் அன்னைக்கு திருத்தேர் நடக்கின்ற பொழுது இவங்க 144 தடை உத்தரவு, இப்ப பிஎன்எஸ் ஆக்ட்ல எனக்கு அந்த செக்ஷன் சொல்ல தெரியல, தடை உத்தரவு போட்டிருக்கு. 4 பேருக்கு மேல கூடுனால கைது பண்ணுவோம்னு சொல்லப்படுது. நாங்க சொன்ன கோர்ட் ஆர்டர், இதை நீங்க ஒபே பண்ணணும். காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் எங்களை தடுத்தாங்க. நாங்க 10 நபர்களை அனுமதிங்கன்னு சொன்ன பொழுது முடியாதுனார். 5 பேர் அனுமதிங்கன்னு கேட்டோம், அதுவும் முடியாதுனார். ஒத்த இந்து எங்களை அனுமதிங்கன்னு கேட்டோம், முடியவே முடியாதுனார். அடுத்த நாள் இந்த விஷயத்தை நடந்த விஷயத்தை நாங்க ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா மத்திய பாதுகாப்பு படையோடு வந்த போதும் கூட சொன்னார், அவர்கள் மீறி மலைக்கு போனா அவர்களையும் சேர்த்து கைது செய்வோம் சொன்னார். அடுத்த நாள் நாங்க கோர்ட்ல இந்த நடந்த விஷயத்தை நாங்க ரிப்போர்ட். அடுத்த நாள் நீதியரசர் சொன்னார், இந்த 10 நபர்கள் போவாங்க, அதுக்கு உரிய பாதுகாப்பு மிஸ்டர் லோகநாதன் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டி அவர் கொடுக்கணும்னு சொன்ன பொழுது இந்த வழக்குல இருந்து அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டார், ஸ்பாட்டுக்கு வரல. முதல் நாள் அப்பாலஜி கேட்கிறார், ஸ்பாட்டுக்கு வரல. வராம மிஸ்டர் இனிகோ திவ்யன்கிற டெப்டி கமிஷனர் அலோவ் பண்ணிட்டு நாங்க அப்பீல் போறோம்ங்க. அப்படின்னாங்க, அப்பீல் போறீங்கன்னா அப்பீல் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டோம், சொல்லல. அடுத்த நாளும் மலையில தீபம் ஏற்ற விடாம எங்களை தடுத்தாங்க. நாங்க திரும்பவும் நாங்க நீதிமன்றத்தை நாடணும். இதன் தொடர்ச்சியாக நடந்த வழக்குகள் என்ன பண்ணாங்க, கார்த்திகை முடிஞ்சது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்களை தீபம் ஏற்ற அலோவ் பண்ணல. நாங்க நீதிமன்றத்தில் நடந்த விவரத்தை பதிவிட்ட பொழுது தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்காக திரு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் ஐயா அமர்வுல வழக்க, அதாவது ஜி.ஆர். சாமிநாதன் ஐயா கொடுத்த உத்தரவு தவறு, நாங்க அதை இது பண்ண மாட்டோம், மேல்முறையீட்டு போறோம்னு சொல்லும் பொழுது பல நாட்கள் அந்த வழக்கு நடந்தது. ராமகிருஷ்ணன் ஐயா ஜெயச்சந்திரன் பெஞ்சில நடந்தது. அனைத்து தரப்பு வாதங்கள் எனக்கு தெரிஞ்சு திருப்பரங்க வழக்கு மட்டுமே ஒரு 6-7 நாள் நடந்தது கோர்ட்ல. நான் 2 நாள் சொல்றேன். ரொம்ப தமிழ்நாடு அரசு சார்பில் கோவில் தரப்புல வாதித்தவங்க, தீப தூண் இருக்குங்கிறதுக்காக ஏற்ற முடியாது, கோர்ட்ல கூடதான் ஒரு தூண் இருக்கு, அங்கே ஏற்ற முடியுமான்னு கேட்டார். மிஸ்டர் ஜோதின்னு ஒரு மூத்த வழக்கறிஞர், முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குங்கிறதுக்கா 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம கண்டிச்சோம் வைங்கள. அனைத்து தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நீதிமன்றமானது மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தனிநீதி அரசுடைய உத்தரவை உறுதிப்படுத்தியது. தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீதி அரசுடைய உத்தரவு சரி, அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பேசக்கூடிய இந்த நாள் வரை அந்த உத்தரவுக்கு தடை கிடையாது, தனிநீதி அரசு உத்தரவுக்கு தடை கிடையாது, தீபம் ஏத்தணுங்கிறதா உத்தரவு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கார்த்திகை முடிஞ்ச பிறகு நாங்க எப்படி கார்த்திகை தீபம் ஏத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினத்துல தான் கார்த்திகை தீபம் இந்த பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், அப்புறம் அந்த ராஜா பட்டர் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு மனிதர், அப்புறம் தூத்துக்குடியில செல்வம் ஒரு மனிதர் என்ன பண்ணா
அவங்களுக்கு தெரியாம ஏதோ லெட்டர் பேர்ல வாங்கி இவங்க ஆகமம் தெரிஞ்சவங்களே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னதாக அவங்க சொல்றாங்க. யாரு? இந்த 3 நபர்கள். அரசு சேகர்பாபு என்ன சொன்னாரு? உலகத்துக்கே ஆகமத்துக்கு வல்லுநரா இருக்க இவங்க 3 பேரும் சொல்லிட்டாங்க, கார்த்திகை தான் தீபம் ஏற்றணும், மற்ற நாட்களை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லி இவங்க பேசினாங்க. ஆக கார்த்திகை தீப உத்தரவை அவங்க நடைமுறைப்படுத்தினது உண்மை. இந்த நிலையில தான் நாங்க தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல ஜே.ஆர். சாமிநாதன் ஐயா விசாரிக்கலாமா கூடாதான்னு சொல்லும் பொழுது ஒரு இடைக்கால தடை இந்த கோடை விடுமுறைக்கு முன்பு நடந்தது, தடை விதிச்சாங்க. அப்பொழுதுமே நீதியரசர் திரு இப்பொழுது விசாரிக்கக்கூடிய 2 நபர் அமர்வு ஜோதிராமன் and சதீஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் தீப வழக்கு ரொம்ப நீண்ட நெடியதா விசாரணை ஓடிச்சு, இது சாதாரணமா முடிய வேண்டிய ஒரு சின்ன விஷயம், அரசு ஏன் இவ்வளவு ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாங்க கடந்த திமுக அரசுல. அப்ப அரசு தரப்புல வாதிட்டவங்க உங்களுக்கே தெரியும் திமுக மைண்ட் செட் என்னன்னு தெரியும். இந்த நிலையில நாங்க வழக்கு தொடர்ச்சியா ஓடிட்டே இருந்தது. கோடை விடுமுறைக்கு அப்புறமாக அந்த வழக்கு கடந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்த பொழுது இதற்கு முன்பு சொன்ன அந்த நீதியரசர்கள் இந்த திருப்பரங்குன்ற தீபம் வழக்கு எந்த வகையில டிராவல் பண்ணுச்சு, எனக்கு 1/1 நீங்க ஆர்டர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் விசாரணைக்கு வந்தது. நம்ம தரப்புல வாதிட்டவங்க நம்மளுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அரசு புதிதாக பதவியேற்று இருக்கு, நாங்க இந்த அரசாங்கம் தீபம் ஏற்றணும் நாங்க நம்புறோம் அப்படின்னு நம்ம பாசிட்டிவான பதில் நாம பதிவு பண்ணிட்டோம். நீதியரசர்களுமே என்ன சொன்னாங்கன்னா, புதிய அரசு நீங்க பதவியேற்றிருக்கிறீங்க, இந்த கோர்ட் உத்தரவு கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் எல்லாம் ஒரு முறை இருக்கட்டும், அது ஓரமா வைப்போம், இந்த நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல், உங்களுடைய பதில் என்ன, கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன, நிலை என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க டைம் கேட்டாங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி நாங்க பதில் மனு கொடுக்கிறோம் சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு உள்ள சூழல். இந்த நிலையில நாங்க முந்த நாள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கடவுள் கோயில்ல இந்த நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படணும்னு சொல்லி ஒரு வேல் நாங்க சமர்ப்பணம் பண்ணி வந்திருக்கோம். விஜய் அங்க போய் வால் சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு முகாம்பியில, நாங்க சுப்பிரமணிய சாமிகிட்ட வேல் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம். ஆனா நம்ம இந்த புதிய அரசு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசுல பதவியேற்ற திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிர்மல்குமார் அமைச்சராகவும் இருக்கிறார். அப்ப பத்திரிகையாளர்களை போன்ற நல்ல நண்பர்கள் கேட்கிறாங்க, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றுறது இருக்கு, அந்த உத்தரவு இருக்கு, அதுல என்னங்க எப்ப ஏற்ற போறீங்கன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது, 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடைமுறை இருந்ததோ, 10 வருஷத்துக்கு முன்பு என்ன நடைமுறை இருந்ததோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும், அரசினுடைய நிலைப்பாடு தான் அவர் சொல்றார். எப்படிங்க, அவரை பொறுப்பு மிக்க அமைச்சர், எந்த துறைக்கு மந்திரிங்க அவரு? சட்டத்துறைக்கு மந்திரி, சிறைத்துறைக்கு மந்திரி, மின்சார இதுக்கு மந்திரி, முப்பெருந்துறை மந்திரி. இப்போ கோவில் சம்பந்தமா பேச வேண்டியது யாரு? அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள். அவர்கிட்ட உங்களை போன்ற நண்பர் இப்போ கேள்வி கேட்கும் போது திருப்பரங்குன்ற விஷயமா கேட்கின்ற போது அவர் என்ன சொல்றார், இது எங்களுடைய டியூட்டி, HRS பணி என்பது ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சம்பந்தப்பட்டமான விஷயம் தான் நாங்க பொறுப்பு, இது சம்பந்தமா முதல்வர் முடிவெடுப்பார் சொல்லி ஒரு பொறுப்பான பதில, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சின்ன வயசு இளம் வயது மந்திரி ரொம்ப தெளிந்த விஷயத்தோட சொல்லிட்டு போயிட்டார். ஆனா கடந்த வருஷத்துல சேகர் பாபு எப்படி முந்திரி கொடுத்தனமா பேசுவாரோ அதே போல திரு நிர்மல்குமார் பேசுறார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சொல்றீங்க, அனைத்து மத மக்களுக்கும் பொதுவான ஆள் நீங்க சொல்றீங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நடைமுறை தான் தொடரும்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறை தான் தொடரும்னா, அப்ப நீதிமன்றத்தை நீங்களே அவமதிப்பது நியாயமா நான் கேட்கிறேன். இது கண்டிக்க தந்ததா இல்லையா? ஒரு பொறுப்பான மந்திரி சட்ட அமைச்சரே இப்படி பேசினார்னா சரி, அவருடைய நிலை இதுதான், அரசாங்கத்தினுடைய நிலை இதுதான் சொல்லி நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக இவர்கள் தாக்கல் செய்வார்களா? என் கேள்வி அதுதான். அப்படி தாக்கல் செய்யட்டவங்க, அப்ப கோர்ட்டை நீங்க மதிக்க மாட்டேங்கிறதுக்கு எனக்கு முன்னுதாரணமா ஒரு சட்ட அமைச்சரே பதில் சொல்றது இருக்குல்ல. நான் ஒரு வம்புக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல நீங்க முந்தைய நடைமுறை தான் தொடரும்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஜெயில இருக்கு குண்டு வச்ச அக்யூஸ்ட் பூரா வெளியிடுறதுக்கு, வெளியில வர வைக்கிறதுக்கு எதுக்கு நீ சட்டத்துல ஓட்டையில பயன்படுத்தி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறீங்க மிஸ்டர் நிர்மல்குமார்? இதுக்கு நல்ல வன்னி அரசு போய் கோரிக்கை வைக்கிறாரு. அப்பாவி முஸ்லிம்கள், முஸ்லீம் அக்யூஸ்ட் தான், இது முஸ்லீம் அக்யூஸ்ட் இந்து அக்யூஸ்ட் நான் பார்க்க மாட்டேன். குற்றம் செய்தவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. கடந்த அரசு என்ன நடைமுறை பண்ணுச்சு அதே வேலை நீங்க பண்ணுங்க.
ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு இந்துக்கள்லாம் ஒரு விதமான மனப்பாங்கு, முஸ்லிம்களை வெளியில கொண்டு வரதுன்னா இது இரட்டை டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலைப்பாடா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து திரு அரவிந்த். இப்போ நீங்க இந்த ஆண்டு உறுதியாக நாம இல்ல இப்ப நீங்க ஜூன் 22 தான் சொல்லியிருக்கதா சொன்னீங்க. அவங்க டைம் கேட்டிருக்காங்க, ஜூன் 22 நாங்க வந்து சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான பதில் அரசிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கிறீங்க? சார் நீங்க இப்ப அரவிந்தோ ராமரவிக்குமாரோ நம்ம எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். ஒரு அரசுமே சட்டத்துக்கு உட்பட்டதுதான். அப்போ ஒரு நீதியரசர்கள் மிக்க இடத்துல இருக்கிறவங்க நாங்க வந்து பதில் சொல்றோம்னு சொன்னா நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அவங்க சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே அவங்க நீதிமன்ற உத்தரவை நாங்க அமல்படுத்த மாட்டோம் சொல்லி இந்த அரசு மன துணிச்சலோடு சொன்னாங்கன்னா சட்டத்தின்படியான என்ன நடவடிக்கையோ அது இந்த அரசுக்கு கட்டுப்பட்டுதான் அரசு கட்டுப்பட்டுதான் ஆகணும். நான் இதற்கிடையில நான் கேவியட்டும் போட்டு வச்சுட்டோம். உச்ச நீதிமன்றத்துக்கு நான் போயிட்டேன், வழக்குக்கு போயிட்டுக்கோம். அதனால ஒரு எங்க போனாலும் சாதாரண முடிய வேண்டிய விஷயம் சார். கடந்த திமுக அரசு தன்னுடைய அகங்காரத்துடைய இந்து விரோத தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க நடந்து கொண்ட முறை என்பது ரொம்ப 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 கேவலமா இருந்துக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு எங்க இருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். நான் மீண்டும் சொல்றேன், திரு விஜய் வந்து தன்னை முருக பக்தராக காண்பித்துக் கொள்கிறார். திருச்செந்தூர் போனாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாணியில, புரட்சி தலைவர் ஜெயலலிதா பாணியில மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வெள்ளியினால வெற்றிக்கு அடையாளமா ஒரு வேல் சமர்ப்பித்து அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி இருக்கிறார். நான் வரவேற்கிறேன். ஏன்னா மத்தவங்க மாதிரி சாமி கும்பிடாதுன்னு சொல்லல, பொட்டு வச்சுக்கிறாரு. முந்தைய ஆட்சி வந்து அராஜக ஆட்சி, இப்ப நடக்கிற ஆட்சி வந்து அரகஜா ஆட்சி. அரகஜா பொட்டு வச்சுக்கிறாங்கல்ல, இது அரகஜா, அது அராஜகம். புரியுதுங்களா? அதனால அரகஜா ஆட்சி அராஜக ஆட்சியாக மாறாதுன்னு நான் நம்புறேன். நிச்சயமா தீபம் ஏத்துனா எவ்வளவு இந்து பக்தருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, நீதிமன்ற தீர்ப்பை நீங்க வந்து மதிக்கிறீங்கன்னு தான் பெருமை விஜய்க்கு சேருமே ஒழிய, நீங்க தடுத்தால் எதிர்வினை செய்தால் நடைமுறைப்படுத்த மாட்டோம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக திராவிட மாடலும் இப்பொழுது நடக்கக்கூடிய திருச்சபை மாடலும் ஒன்று. உங்களுக்கு மாஸ்க் முகமூடிதான் மாறி இருக்கு. திமுக போய் தாவேக்க வந்துச்சு டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். இன்னொன்னு, ஒரு அரசாங்கம் கோயில் வழிபாட்டு உரிமையில நீங்க தலையிட முடியாது சார். ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடிய நடைமுறைங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ரொம்ப புத்திசாலி பிள்ளாது. இது எங்களுடைய வேலை அது இல்லைங்க, கணக்கு வழக்கு பாக்குறது தாங்கன்னு சொல்லிட்டு போச்சு. தீபேத்திர வேலை கோவிலுடைய வேலை. இன்னொன்னு, அந்த கோவில் ட்ரஸ்டீஸா சத்ய பிரியா பாலாஜி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க உள்ளிட்ட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இவங்க 5 நபர்களுமே பழைய திமுக அரசுல சேகர் பாபுவால் அமைச்சரால் நியமனம் செய்யப்பட்டவங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க இது போன்ற திமுக ஆட்கள் தான் அரங்காவலர்களா. அரசுக்கும் திமுக காரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பிடிஆர் பள்ளிவேலாசனுடைய அம்மையார் அவங்க தலைவரா இருக்கிறாங்க. எல்லா ஊர்களையும் திமுக காரனை கொண்டு அரங்காவலர்களை போட்டாங்க. அரங்காவலர்களா இருக்கிறவங்க சட்ட விதி சொல்லுது. அப்ப உண்மையிலே இப்ப நீங்க ஒரு பக்திமான், நான் ஒரு கோவிலுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களை போன்ற நம்மை போன்ற எளிய மக்கள், அந்த கோவில் இறைவன் மீது பக்தி கொண்ட மனிதர்கள் எல்லாம் அரங்காவலர்கள் அவங்க நியமிக்கிறது. பழனி கோவில்ல பாத்தீங்கன்னா திருப்பூர்காரர் சேர்மன், பணக்காரனா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்பு யார் இருந்ததுன்னா செந்தில் பாலாஜியுடைய பினாமி மாதிரி செயல்பட்ட ஒரு நபர் மிஸ்டர் என் டி சந்திரமோகன். பழனிக்கார உள்ளூர்கார ஒரு மனிதனும் அந்த குழுவுல கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். ஒவ்வொரு ஊர்களையும் இப்படி அரங்காவலர் என்பவர்கள் தர்மத்தை காப்பவர்கள். ஆனால் அரங்காவலர் என்பது அரசுக்கு இவங்களுக்கு ஆமாஜாமி கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது போன்ற சொல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியதுல கலைக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பிரேயர் சார். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.